வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். 2000 கோடி ரூபாய் நிதி கேட்டு முதல்வர் கடிதம். 940 கோடி ஒதுக்கியது மத்திய அரசு. காற்றழுத்த தாழ்வு நிலை நீடிப்பதால் மழை நீடிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கிரானைட் முறைகேட்டில் உயர் அலுவலர்களுக்கு தொடர்பு. சகாயம் அறிக்கையில் தகவல். பள்ளி கல்லூரிகளை திறப்பதற்கு முன்பு கட்டடங்களின் உறுதித்தன்மையை ஆய்வு செய்க. தமிழக அரசுக்கு டாக்டர் பாரிவேந்தர் வேண்டுகோள். தமிழக வெள்ள பாதிப்பிற்கு 2000 கோடி ரூபாய் நிதியுதவி அளிக்க வேண்டும் என மத்திய அரசை முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு கடிதம் ஒன்றை அவர் எழுதியுள்ளார். தமிழகத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையால் இதுவரை 169 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் பெரும்பாலான சாலைகள், பாலங்கள் பழுதடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்த முதல்வர் ஜெயலலிதா வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 4 லட்சத்திற்கும் அதிகமானோர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பாதிக்கப்பட்டோருக்கு தேவையான உணவு, தங்குமிடம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ள ஜெயலலிதா மழை வெள்ள சேதங்களை பார்வையிட மத்திய குழுவை உடனடியாக அனுப்ப வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் கட்டமைப்பு பணிகளை மேற்கொள்ள 8481 கோடி ரூபாய் நிதி தேவை என்று குறிப்பிட்டுள்ள முதல்வர் ஜெயலலிதா வெள்ள பாதிப்பிற்கு முதற்கட்டமாக 2000 கோடி ரூபாய் நிதியுதவி அளிக்க வேண்டும் என முதல்வர் ஜெயலலிதா பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே தமிழக வெள்ள நிவாரணப் பணிகளுக்கு முதற்கட்டமாக 940 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி பிரதமர் நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார். முன்னதாக வெள்ள சேதம் பற்றிய விரிவான குறிப்பாணையுடன் தமிழக முதல்வர் அனுப்பிய கடிதம் பிரதமர் அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டது. தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று முதற்கட்டமாக வெள்ள நிவாரணப் பணிகளுக்காக 940 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழகத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை கணக்கிட மத்திய குழு ஒன்று அமைக்கப்படும் என்றும் மழை வெள்ள சேதங்களை மத்திய குழு பார்வையிட்ட பிறகு அடுத்த கட்ட நிதியுதவி அளிக்கப்படும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காற்றழுத்த தாழ்வு நிலை நீடிப்பதால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பெரும்பாலான இடங்களில் மழை தொடர வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் SR ரமணன் குமரி பகுதியில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தற்பொழுது மாலத்தீவில் நிலை கொண்டிருப்பதாக தெரிவித்தார். காற்றழுத்த தாழ்வு நிலை நீடிப்பதால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பெரும்பாலான இடங்களில் மழை நீடிக்கும் என்று கூறிய அவர் கடந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவாக மயிலாடுதுறையில் 200 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் நிகழாண்டில் வடகிழக்கு பருவமழை சராசரியை விட அதிகமாக பெய்துள்ளதாகவும் SR ரமணன் கூறினார். நேற்று குமரி கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது மேற்கு நோக்கி நகர்ந்து இன்று காலை 8:30 மணி அளவிலே மாலத்தீவு மற்றும் அதை ஒட்டியுள்ள லட்சத்தீவு கடல் பகுதிகளிலே ஒரு தாழ்வு நிலையாக நீடிக்கின்றது. இந்த தாழ்வு நிலை காரணமாக கடந்த 24 மணி நேரத்திலே தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை இன்று உள்ள தாழ்வு நிலையின் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அநேக இடங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். ஓரிரு இடங்களில் கனமழை இருக்கலாம். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். நகரிலே மழை வரும். தமிழகத்தில் 3 வாரங்களாக பெய்த கனமழை காரணமாக பெரும்பாலான மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் மழை தொடர்வதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 28ஆம் தேதி தொடங்கியது முதலே பரவலாக மழை பெய்து வருகிறது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தீவிரமடைந்து புதுச்சேரி அருகே கடந்த 9ஆம் தேதி கரையை கடந்தது. இதனால் கடலூர் மாவட்டத்தில் பெரும் சேதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக 13ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்தது. சென்னையில் அடையாறு, கூவமாறுகள் மற்றும் பக்கிங்ஹாம் கால்வாயில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது. இதனால் கொளத்தூர், வேளச்சேரி, புறநகர் பகுதியான முடிச்சூர் உட்பட பல பகுதிகளிலும் குடியிருப்பு பகுதிகளிலும் வெள்ள நீர் சூழ்ந்தது. இதனிடையே 2 நாட்களாக தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலும் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. சென்னையில் காலை வெயில் கடுமையாக அடித்த நிலையில் பகலுக்கு மேல் நகரின் பல பகுதிகளிலும் மழை பெய்து வருகிறது. இதேபோல் தமிழகத்தின் பல மாவட்டங்களிலும் மழை தொடர்ந்து பெய்து வருகிறது. தொடர் மழை காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் பள்ளி, கல்லூரிகளுக்கு நாளையும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது.
சென்னையை அடுத்த செம்மஞ்சேரியில் குடியிருப்பு பகுதியில் வெள்ளம் புகுந்ததால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். 10 நாட்களாக வெள்ளம் வடியாததால் அங்கு வசித்து வந்த 300க்கும் அதிகமானோர் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளனர். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். சென்னையில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளில் இருந்து பல்வேறு பகுதிகள் மீட்கப்பட்டுள்ள போதிலும் இன்னும் ஒரு சில பகுதிகளில் வெள்ள நீர் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. நாம் நிற்கின்ற பகுதியானது பழைய மகாபலிபுரம் சாலையும் பெரும்பாக்கமும் இணைக்கக்கூடிய இணைப்பு சாலையாகும். இந்த பகுதியில் உள்ள நேதாஜி நகருக்குள் கடந்த 10 நாட்களாக புகுந்த வெள்ள நீரால் இப்பகுதியில் உள்ள மக்கள் வீடுகளை காலி செய்து அருகிலுள்ள செம்மஞ்சேரி குடிசை பகுதி மாற்று வாரிய குடியிருப்பிலே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு எந்தவித அடிப்படை வசதி இல்லாமல் மிகவும் அவதிப்பட்டு வருகிறார்கள். இங்கே நிறைய தண்ணி வந்ததால் எங்களால் எங்கள் வேலைக்கும் போக முடியல, வர முடியல. அது இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதிகமான தண்ணி இருக்குது. எவ்வளோ ஜனங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. நாங்களும் சாப்பிட்றதுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. கடை தெருவுங்கெல்லாம் வேறு மூடி இருக்குது. இங்கே பசங்கள்லாம் சின்ன சின்ன குழந்தைங்களை வச்சுன்னு ரொம்ப வேதனைப்பட்டு இருக்கோம். இந்த 12வது வார்டில் சுமாராக 200 குடும்பம் வந்துட்டு தண்ணியில் மூழ்கி 20 நாளாக மாற்ற இடத்துல தங்க வச்சிருக்கு. ஒருத்தர் கூட ஊருக்குள்ளே கிடையாது. யாருமே எந்த நிவாரண வேலைக்கோ இல்லை மக்களை காப்பாற்றுறதுக்கு யாருமே வரல. இந்த கெட்டியிருந்த துணியோடு போனவங்க திருப்பி மாற்றி கொடுக்குற துணியும் கூட இல்லாமல் உட்கார்ந்துருக்காங்க. ஒட்டியம்பாக்கம், மாம்பாக்கம், கண்டிகை போன்ற பகுதிகளிலிருந்து வெளியேறிய ஏரியின் மழை நீரானது தற்போது இப்பகுதிக்குள் வெள்ளமாக ஓடிக்கொண்டிருக்கும் நிலையில் செம்மஞ்சேரி பகுதியில் ஆயிரக்கணக்கான குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் புதிதாக உருவாக்கப்பட்டு வரும் நிலையில் அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பை ஏற்படுத்தி தர அரசு முன்வர வேண்டும் என்று இப்பகுதி மக்கள் விரும்புகின்றார்கள். வேந்தர் செய்திகளுக்காக சென்னை பெரும்பாக்கத்திலிருந்து சையது. சென்னையில் பெய்து வரும் கனமழை மற்றும் செம்பரம்பாக்கத்தில் இருந்து திறந்துவிடப்படும் அதிக நீர் காரணமாக அடையாற்றில் மீண்டும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் கரையோரம் வாழும் மக்கள் அச்சத்துடன் உள்ளனர். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் நந்தினி. சென்னையில் கடந்த 2 வாரங்களாகவே கனமழை பெய்து வருகிறது. இதனால் சென்னையில் இருக்கக்கூடிய அடையாறு, கூவம் நதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த அடையாறு கரையோரத்தில் இருக்கக்கூடிய ஜாஃபர்கான்பேட்டை, சைதாப்பேட்டை, கிண்டி, அசோக் நகர் உள்ளிட்ட இருக்கக்கூடிய பெரும்பாலான குடியிருப்புகள் நீரில் மூழ்கியிருந்தன. இருப்பினும் கடந்த 2 நாட்களாகவே மழையின் அளவு குறைந்திருப்பதாலும் மேலும் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறந்துவிடப்படக்கூடிய நீரின் அளவு குறைக்கப்பட்டதாலும் இப்பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளிலிருந்து வெள்ள நீரானது வடிய தொடங்கியிருந்தது. தண்ணி ஜாஸ்தியாக இங்கே வந்து ஃபஸ்ட்டு குறைஞ்சிருந்தது தண்ணி. இப்போ அந்த வீட்டு வாசப்படிக்கு தாண்டி வந்திருக்கு. இப்போ அதை பார்த்து பயமாக இருக்குது. மறுபடியும் ஏறிடுமோ என்னவோ ஆன்ற ஒரு பயம்தான் எங்களுக்கு. எல்லாமே தண்ணியில் முழுகிடுச்சு. ஒரு ஆள் அளவுக்கு வீட்டுக்குள்ளே தண்ணி இருந்தது. ஃபுல்லாகவே முழுகிடுச்சு. இந்த வீட்டில் இருந்த பொருளுங்க எல்லாமே வீணாக போயிடுச்சு நிறையா. இனிமேலும் மழை வந்துகிட்டே இருக்கிறதுனால எங்களுக்கு இன்னும் பயம் இருந்துகிட்டே இருக்குது. என்ன ஆகுமோன்னு நினச்சிக்கிட்டே இருக்கோம். நாங்கள் அந்த பயத்திலே வீட்டில் இருக்க முடியல, பிள்ளைங்களையும் கூட்டின்னு வந்து வீட்டில் வச்சுக்க முடியல. இந்த 3 நாட்களாக கனமழை தொடர்வதாலும் அவ்வப்போது செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறந்துவிடப்படக்கூடிய தண்ணீரின் அளவு அதிகரிக்கப்படுவதாலும் இப்பகுதியில் மீண்டும் வெள்ளம் ஏற்படுமோ என்ற அச்சத்தில் இப்பகுதி மக்கள் இருக்கின்றனர். வேந்தர் செய்திகளுக்காக சைதாப்பேட்டையிலிருந்து நந்தினி. தமிழகத்தில் நடைபெற்ற கிரானைட் குவாரி முறைகேடு தொடர்பான விசாரணை அறிக்கையை சட்ட ஆணையர் சகாயம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று தாக்கல் செய்தார். மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் உள்ள கிரானைட் குவாரிகளில் நடைபெற்ற முறைகேடுகள் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி சட்ட ஆணையர் சகாயம் கடந்த ஆண்டு டிசம்பர் 3ஆம் தேதி விசாரணையை தொடங்கினார். விவசாய நிலம், குடியிருப்பு பகுதி, கண்மாய், மலை ஆகியவற்றை ஆக்கிரமித்ததாக ஏராளமானோர் அவரிடம் புகார் அளித்தனர். இது தொடர்பாக 21 கட்டங்களாக விசாரணை மேற்கொண்ட சகாயம் இறுதி அறிக்கையை தயார் செய்து வந்தார். விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய 4 முறை அவகாசம் கேட்ட நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கிரானைட் குவாரி முறைகேடு தொடர்பான 600 பக்கங்கள் கொண்ட விசாரணை அறிக்கையையும் 7000 பக்கங்கள் கொண்ட ஆவணங்களையும் தலைமை நீதிபதி SK கவுல், நீதிபதி புஷ்பா தலைமையிலான அமர்வு முன்பு சகாயம் குழு சார்பில் வழக்கறிஞர் சுரேஷ் தாக்கல் செய்தார். கிரானைட் முறைகேட்டில் கடந்த 20 ஆண்டுகளாக உயர் அலுவலர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் தொடர்பிருப்பதாக சகாயம் குழு தன்னுடைய விசாரணை அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதனால் அரசுக்கு பெருமளவு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் CBI சிறப்பு விசாரணை குழு அமைத்து இதுபற்றி விசாரணை நடத்த வேண்டும் என்றும் குழுவின் அறிக்கையில் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதை அடுத்து வழக்கு விசாரணை வரும் ஜனவரி மாதம் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. கடந்த 20 ஆண்டு காலமாக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய அதிகாரிகளும் சரி, வெவ்வேறு தருணத்தில் இருக்கக்கூடிய மந்திரிகளும் சரி, மற்ற பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் என்று கூறக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் தேவை. இது இண்டிபெண்ட்டாக இருக்கணும், CBIக்கு அடியில் இருக்கணும். ஸ்பெஷல் கோர்ட்ஸ் ஃபார் மைனிங் கேசஸ்னு
அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். தமிழ்நாடு அரசாங்கம் 8 வாரத்துக்குள்ளே அவங்களுடைய கருத்தை தெரிவிப்பாங்க. அதுக்கப்புறமா நீதிமன்றம் நிர்ணயப்படி அந்த டாக்குமெண்ட்ஸ் யார்கிட்ட போடணுன்றது தீர்மானம் பண்ணலான்னு சொல்லியிருக்கிறார். தமிழகத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளை திறப்பதற்கு முன்பு கட்டடங்களின் உறுதித்தன்மையை ஆய்வு செய்ய வேண்டும் என்று இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதுபற்றி அறிக்கை ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் தொடர்ந்து பெய்து வரும் வடகிழக்கு பருவமழையால் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள பெரும்பாலான அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரிகளின் கட்டடத்தின் மேல் பகுதியில் மழைநீர் நீண்ட நாட்களாக தேங்கி உள்ளதாகவும் சில கட்டடங்களின் சுவர்களில் விரிசல் ஏற்பட்டுள்ளதுடன் அரிப்பும் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், இதனால் கட்டடத்தின் உறுதித்தன்மை குறைந்து கட்டடமோ அல்லது சுற்றுச்சுவரோ இடிந்து விழும் ஆபத்து உள்ளதாகவும், மேலும் கட்டடத்தில் உள்ள மின் சாதன பொருட்கள் மழையால் நனைந்திருப்பதாலும் கல்வி நிலையங்களில் அதிக அளவு தண்ணீர் தேங்கி இருப்பதாலும் மாணவர்கள் மீது மின்சாரம் பாயும் ஆபத்து உள்ளதாகவும் எச்சரித்துள்ளார். அதேபோல் பள்ளி கல்லூரிகளில் உள்ள குடிநீரில் கழிவுநீர் கலந்திருப்பதால் கடினமான நோய் தொற்று ஏற்படும் சூழலுடன் அங்குள்ள கழிவறைகளை பயன்படுத்த முடியாதபடி தண்ணீர் தேங்கி அடைப்புகளும் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், பலத்த மழை காரணமாக அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ள சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், நாகை, திருவாரூர், தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளை திறப்பதற்கு முன் கட்டடங்களின் உறுதித்தன்மையை முழுமையாக ஆராய்ந்து அறிக்கை வெளியிட வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். சிங்கப்பூரின் வெற்றி இந்தியர்களுக்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக உள்ளது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மலேசியா, சிங்கப்பூர் நாடுகளுக்கான அரசுமுறை சுற்றுப்பயணத்தில் 2ஆம் கட்டமாக சிங்கப்பூர் சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு ஷாங்காய் விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. சிங்கப்பூரில் உள்ள தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கான கல்வி ஆய்வு மையத்தில் அவர் உரையாற்றினார். இந்தியா, சிங்கப்பூர் ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு மிகவும் சிறப்பானது என்று அப்போது அவர் குறிப்பிட்டார். சிங்கப்பூரின் வெற்றி பாராட்டிற்குரியது என்றும் இந்தியர்களுக்கு அது மிகப்பெரிய உந்து சக்தியாக விளங்குவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். அதே நேரம் அமைதி மற்றும் சமத்துவத்தோடு நடைபோடும் இந்தியாவின் தன்மை மற்ற நாடுகளுக்கு உதாரணமாக விளங்குவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா உள்ளிட்டோரை விடுதலை செய்ததற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கு விசாரணையை ஜனவரி 8ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேரை விடுவித்து கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனை எதிர்த்து கர்நாடக அரசு, திமுக மற்றும் சுப்பிரமணியன் சுவாமி ஆகியோர் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இது தொடர்பான இன்றைய விசாரணையின் போது வழக்கில் விசாரிக்க வேண்டிய அம்சங்களை தொகுப்பாக மனுதாரர்கள் அளிக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ஜனவரி 8ஆம் தேதி விசாரணையை ஒத்திவைத்த நீதிபதிகள் வழக்கை தினமும் விசாரிப்பதற்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்தனர். ராமர் பாலம் வழியாக சேது சமுத்திர திட்டம் செயல்படுத்தப்பட மாட்டாது என்று உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ராமர் பாலத்தை தேசிய சின்னமாக அறிவிக்க கோரி சுப்பிரமணியன் சுவாமி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். இது பற்றிய மத்திய அரசு விளக்கம் அளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் மத்திய அரசு சார்பில் இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ள பதில் மனுவில் ராமர் சேது பாலம் வழியாக சேது சமுத்திர திட்டம் செயல்படுத்தப்பட மாட்டாது என்றும் மக்களின் மத உணர்வுக்கு மதிப்பளித்து வேறு பாதையில் நிறைவேற்றப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து ராமர் பாலம் தொடர்பான மனுவை திரும்பப் பெறுவது பற்றிய விசாரணையை வரும் 26ஆம் தேதி ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஜெயலலிதா அதிமுக எம்பிக்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வரும் 26ஆம் தேதி தொடங்குகிறது. இதனையடுத்து அதிமுக எம்பிக்களுடன் தமிழக முதல்வரும் அதிமுக பொதுச் செயலருமான முதல்வர் ஜெயலலிதா சென்னையில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். குளிர்கால கூட்டத்தொடரின் போது மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக இந்த கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகம் முழுவதும் கொட்டி தீர்க்கும் கனமழை, பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன.
தமிழகம் முழுவதும் 39,000க்கும் அதிகமான நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதால் வெள்ள பாதிப்பு அதிகமாக இருப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு தெரிவித்துள்ளார். பெரம்பலூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட அலுவலகத்திற்கான புதிய கட்டட திறப்பு விழா நடைபெற்றது. திறப்பு விழா நிகழ்ச்சியில் கட்சியின் மூத்த தலைவர் ஆர் நல்லக்கண்ணு, மாநில செயலர் ராமுத்தரசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அதன் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய நல்லக்கண்ணு, தமிழகம் முழுவதும் ஏரி, குளம், கண்மாய் மற்றும் கிணறுகள் என 39,200 நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் காரணமாகத்தான் சராசரியாக பெய்து வரும் பருவமழையை கூட தாக்குப்பிடிக்க முடியவில்லை என்று அவர் மேலும் தெரிவித்தார். நீராதாரங்களை எல்லாம் அழித்துவிட்டு வரமுறை இல்லாமல் வீடுகளை கட்ட அனுமதித்ததன் விளைவு ஆக்கிரமிப்புகளையும் நாம் அனுமதித்து விட்டோம், ஆக்கிரமிப்புகளையும் செய்து விட்டோம். அதையெல்லாம் இயற்கை தன்னுடைய பாதிப்பில் இப்பொழுது ஏற்படுத்தியிருக்கிறது. தூத்துக்குடியில் நேற்றிரவு பெய்த கனமழை காரணமாக அந்த மாவட்டமே தீவு போல் காட்சியளிக்கிறது. குடியிருப்பு பகுதிகள் சுற்றிலும் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் நேற்றிரவு முதல் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக கோரப்பள்ளம் ஏரியில் வெள்ளநீர் பெருக்கெடுத்து சாலைகளில் ஓடி வருகிறது. இதனால் தூத்துக்குடி திருநெல்வேலி இடையே உள்ள தேசிய நெடுஞ்சாலை மற்றும் தூத்துக்குடி திருச்செந்தூர் இடையே உள்ள சாலைகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இதனால் அந்த பாதையில் போக்குவரத்து முழுவதுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. இதில் ஒரு பகுதியில் 10 மணி நேர சீரமைப்பு பணி பிறகு போக்குவரத்து சீரடைந்தது. மேலும் தூத்துக்குடி மாவட்டம் உப்பாத்து ஓடை மற்றும் கோரம்பள்ளம் ஏரியின் மதகு உடைப்பு காரணமாக தூத்துக்குடி நகரில் உள்ள முத்துநகர், PNT காலனி, தில்லை நகர் பெரும்பாலான இடங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் அந்த பகுதியில் முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம், மாவட்ட அரசு பள்ளி, மாவட்ட தொழில் மையம் மற்றும் தபால் தந்தி அலுவலக குடியிருப்பு பகுதிகளில் முதல் தளம் வரை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. போர்க்கால நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. 12 படகுகள் இந்தியன் கோஸ்ட் கார்டு, ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட், ஃபயர் சர்வீஸ்லேருந்து வந்து ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸை பண்ணியிருக்காங்க. சிறப்பு முகாம்கள் துவங்கப்பட்டுள்ளது. இந்த பகுதி மக்களை பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு மருத்துவ உதவிகளும் அவர்களுக்கு உணவுகளும் அங்கே வழங்கப்பட்டு வருகிறது. அனைத்து மக்களும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். அரசு அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது. மழை வெள்ளத்தால் பெரும்பாலான பகுதிகளில் வெள்ளநீர் பெருக்கெடுத்து வருகிறது. வெள்ளத்தில் சிக்கியுள்ளவர்களை மீட்க தீயணைப்புத் துறையினர், கடலோர காவல்படை, மீனவர் குழுக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தூத்துக்குடி கோரம்பள்ளம் ஏரியின் 21 மதகுகளில் இருந்து நீர் வெளியேற்றப்படுவதால் கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கோரம்பலம், அந்தநேரபுரம் போன்ற கிராம பகுதியிலாமல் எல்லா கிராமங்களுமே தண்ணீர் மூழ்கி கொண்டிருக்கிறது. தூத்துக்குடியில் 20 ஆண்டுக்கு முன்னால் இந்த மழையை விட அதிகமாக மழை பெய்தனால கூட சுற்றுப்புறம் இருக்கிற கிராமத்தில், அதாவது மணியாச்சி அந்த பக்கம் கூடிய கம்மாக்கள் பூராமே உடைந்து அவ்வளோ தண்ணியுமே தூத்துக்குடி நகரத்துக்குலாம் வந்து கொண்டு இருக்கிறது. திருச்சி நகரம் மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்த மழை காரணமாக வாகன ஓட்டிகள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். திருச்சி நகரம் மற்றும் உறையூர், தென்னூர், தில்லை நகர், செங்குளம் காலனி பகுதிகளில் பெய்த மழை காரணமாக நகரின் பிரதான சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதிப்பட்டனர். மணப்பாறை உள்ளிட்ட திருச்சியின் புறநகர் பகுதிகளிலும் பிற்பகலில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேல் நல்ல மழை பெய்தது. மாவட்டத்தின் சில இடங்களிலும் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. தொடர் மழையின் காரணமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள மதுராந்தகம் ஏரி அதன் முழு கொள்ளளவான 23.3 அடியை தாண்டி 24 அடியை எட்டியுள்ளது. இதையடுத்து பாதுகாப்பு கருதி ஏரியில் இருந்த 16,000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதையடுத்து கரையோரத்தில் வசிக்கும் மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கரன். கடந்த 10 தினங்களாக பலத்தமாக பெய்து வரும் நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குறிப்பாக கனமழை எதிரொலித்தது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 912 ஏரிகளில் 900 ஏரிகள் தற்போது முழு கொள்ளளவை எட்டியது. மீதமுள்ள 12 ஏரிகள் 75% எட்டியுள்ளது. மேலும் முக்கியமாக 12 ஏரிகளான
ஏரிகள் தற்போது குடிநீர் ஆதாரம் மற்றும் விவசாயத்திற்கு தேவையான 12 ஏரிகளில் 9 ஏரிகள் முழு கொள்ளளவையும் 3 ஏரிகள் 75% எட்டியுள்ளது. இந்நிலையில் மதுராந்தகம் ஏரிக்கு கடந்த 2 தினங்களாக பெய்து வரும் தொடர் மழையில் உபரி நீர் வெளியேற்றப்பட்டுள்ளது. மேலும் இந்த நீர் வெளியேற்றத்தை வருவாய் கோட்டாட்சியர், பொதுப்பதிவுத்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை தொடர் கண்காணிப்பில் இருந்து வருகிறது. மேலும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இன்றும் மழை பெய்து வருகிறது. மேலும் இதனிருந்து வெளியேற்றப்படும் நீரானது 9 கிராமங்கள் வழியாக பாலாற்றில் கலக்கிறது. வேந்தர் செய்திகளுக்காக மதுராந்தகம் ஏரி கரையிலிருந்து பாஸ்கரன். தருமபுரி மாவட்டத்தில் பெய்த தொடர் கனமழை காரணமாக 10 ஆண்டுகளுக்கு பிறகு தோப்பையாறு அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பரவலாக தொடர் கனமழை பெய்து வருகிறது. இதனால் மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகள் நிரம்பி வருகின்றன. இந்த நிலையில் 10 ஆண்டுகளுக்கு பின்னர் 50 அடி கொள்ளளவு கொண்ட தோப்பையாறு நீர்த்தேக்கம் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதனையடுத்து அணையின் பாதுகாப்பு கருதி உபரி நீரான 327 கன அடி நீர் அப்படியே வெளியேற்றப்படுகிறது. இதனால் 5000 ஏக்கர் விளைநிலங்கள் பயனடையும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் 10க்கும் மேற்பட்ட கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த கிராமம் 5000 ஏக்கராவுக்கு மேலே தண்ணி பாயுதுங்க. இன்னைக்கு தண்ணி 50 அடிக்கு மேலே இந்த தொப்பை டேம் இருக்கனால நீர் வரத்து அதிகமாக இருக்கனால இன்னைக்கு தண்ணீர் திறந்து விட்டுருக்காங்க. அதனால விவசாயிகள்லாம் நாங்கள் நம்ப மகிழ்ச்சி, இந்த ஊர் கிராம மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள புழல் ஏரியில் முன்னறிவிப்பின்றி நீர் திறந்துவிடப்பட்டதால் 15க்கும் அதிகமான கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. தொடர் கனமழையின் காரணமாக புழல் நீர்த்தேக்கம் வேகமாக நிரம்பி வருகிறது. இந்த நிலையில் நீர்த்தேக்கத்தின் பாதுகாப்பு கருதி 1519 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. எந்தவித முன் அறிவிப்புமின்றி நீர் திறந்துவிடப்பட்டதால் சாமியார் மடம், வடபெரும்பாக்கம், வடகரை உள்ளிட்ட 15க்கும் அதிகமான கிராமங்களுக்குள் வெள்ளநீர் புகுந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது இன்ஃப்ளோ 2000 கியூசெக்ஸ் இருக்கிறது. அது மேட்ச் பண்ணுறதுக்காக அவுட்ஃப்ளோ 1519 கியூசெக்ஸ் தற்பொழுது ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் தெரிவித்துக் கொள்கிறேன். கடல் கரை போகிற அனைத்து வில்லேஜஸ் அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தெரிவித்துக் கொள்கிறேன். திறந்து விட்டுருக்காங்க. காவா சரியாக எடுக்கல. சாமியார் மடம், நாலாவரி குப்பம் எல்லா தண்ணி வந்துருக்குது. எல்லா ஜனங்க எல்லாம் அவஸ்தைப்படுறாங்க. எங்களுக்கு எந்த வழியும் சொல்லலை. சாப்பாட்டுக்கோ வழி இல்லை. குழந்தைங்க எல்லாம் அப்படியே தின்னாரு. எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க எங்களுக்கு. கடலூர் மாவட்டத்தில் மீண்டும் பெய்துள்ள கனமழை காரணமாக மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதியுற்றனர். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கடலூர் மாவட்டம் முழுவதும் நேற்று பரவலாக கனமழை பெய்தது. இந்த மழையால் கடலூரில் குப்பங்குளம், துறைமுகம், சிவாநகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் குடியிருப்பு பகுதிகளில் தேங்கியுள்ளதால் 500க்கும் அதிகமான வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். குறிப்பாக சாலைக்கரை அம்மன் கோவில் தெருவில் 5 வீடுகள் இடிந்துள்ளன. மழையால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் தண்ணீர் வெளியேற்றவும் உரிய நிவாரணம் வழங்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வர்ற தண்ணி இங்கே தான், இந்த ஏரியாவில் தான் தங்குது. இங்கேருந்து வடிகால் எதுவுமே கிடையாது. எங்கே இருக்க தண்ணியாக இருந்தாலும் இங்கே தான் வருது. குடிகாட்டிலேருந்து வந்த தண்ணியாக இருந்தாலும் இங்கே தான் நிற்கிது. வண்டி ஓட்ட முடியல. எல்லா வண்டி ரிப்பேராக இருக்குது. எந்த ஒரு போக்குவரத்து எல்லாமே இதாகி போச்சு. அதனால் இது ஒரு மெயின் NH ரோடு. இது இதேமாரி இருந்தால் எப்படி மக்கள் இங்கே வாழறது? எல்லாம் குழந்தைங்க எல்லாம் தண்ணியில் நிற்கிதுங்க. வச்சிருந்த அரிசி பருப்பு எல்லாமே ரேஷன் கார்டு எல்லாமே தண்ணியில் போயிடுச்சுங்க சார். இந்த பக்கம் யாரும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. அந்த மழை வரப்போ கொஞ்சோண்டு நோண்டி விட்டு போயிடுறாங்க. அதோட தண்ணி போயிடுது சார். அதோட அப்படியே விட்டுறாங்க சார். இந்த வாட்டி நாங்கள் மட்டும் இங்கே இங்கே இது பண்ணலைன்னா அப்படியே தான் நாங்கள் நினைச்சிருக்கோம். இதனிடையே கடலூர் மாவட்டத்தில் பெய்த மழைக்கு வழங்கப்படும் நிவாரணத்தில் முறைகேடுகள் நடைபெறுவதாக கூறி பல்வேறு இடங்களில் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டத்தில் கடந்த 9ஆம் தேதி பெய்த கனமழையால் பெரிதும் பாதிப்பு ஏற்பட்டது. இதற்கான நிவாரணம் வழங்கும் பணி தொடங்கியுள்ளது. இதில் கட்சி பாகுபாடு மற்றும் முறைகேடுகள் நடைபெறுவதாக மக்கள் குற்றம் சாட்டி தம்பிப்பேட்டையிலும் மருங்கூரிலும் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. நாள்தோறும் 10க்கும் அதிகமான சாலை மறியல்கள் நடைபெறுவதால் பேருந்தில் பயணம் செய்வோர் அவதியுற்றனர்.
புதுச்சேரியில் வீடூர் அணை திறக்கப்பட்டதை அடுத்து சங்கரபாணி ஆற்றில் வெள்ளம் பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தண்ணீர் திறக்கப்படும் என்று எச்சரிக்கை விடப்பட்ட நிலையில் எவ்வளவு நீர் வெளியாகும், எந்தெந்த பகுதிகள் பாதிப்புக்குள்ளாகும் என அறிவிப்பு வெளியாகாததால் பாதிப்பு அதிகரித்துள்ளதாக கரையோர மக்கள் தெரிவித்துள்ளனர். இது பற்றிய தகவல்களை தருகிறார் நமது புதுச்சேரி செய்தியாளர் கந்தன். கடந்த ஒரு வார காலமாக பெய்து வந்த கனமழை தொடர்ந்து புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து ஏரிகளும் வந்து நிரம்புகின்றன. குறிப்பாக இந்த பாகூர் பகுதியில் உள்ள இந்த பாகூர் ஏரியில் கட்டப்பட்ட படுகை அணை வந்து இந்த கனமழை காரணமாக வெளியேற்ற உபநீர் வந்து படுகை அணை தாண்டி வந்து வெளியேறி வருகிறது. இந்த படுகை அணை வந்து சற்று உயர்த்தி கட்டினால் விவசாயிகளுக்கு வந்து நீர்த்தேக்கமாக இருக்கும் என்பது வந்து அப்பகுதி மக்களின் வந்து கோரிக்கையாக உள்ளது. புதுச்சேரி முக்கிய நீர்வரத்தான வீடூர் அணை திறக்கப்பட்ட தொடர்ந்து அதிலிருந்து வெளியேற உபநீர் வந்து அளவுக்கு அதிகமாக வெளியேறி வருகிறது. அதாவது வந்து அது எந்த அளவுக்கு வெளியேறும், எவ்வளவு வேகத்தில் வரும் என்பது குறித்து அந்த கிராம மக்களுக்கு வந்து எந்த முன்னெச்சரிக்கை மாவட்ட அறிவிக்கப்படலை. இதனால வந்து அதாவது புதுச்சேரி மாநிலத்தை அடுத்த செல்லிப்பட்டு கிராமத்தில் வந்து இந்த ஏரி அதாவது அந்த ஆற்றங்கரை ஓரத்தை விளையாட கொண்ட 2 சிறுவர்கள் வந்து வீடு அடைந்து வெளியேறப்பட்ட உபநீரெல்லாம் வந்து அடித்து செல்லப்பட்டிருக்காங்க. அவர்களை வந்து அந்த அப்பகுதி மக்களும் தீயணைப்புத்துறையினர் உடனடியாக மீட்டு அவர்கள் வந்து மருத்துவமனையில் வந்து சிகிச்சைக்காக அனுமதிப்பட்டிருக்காங்க. வீடூர் அணையில் தண்ணி திறந்து விட்டனால சங்கராபரணி ஆற்றில் வந்து எந்த நேரத்தில் எவ்வளோ தண்ணி இது வரைக்கும் தெரியல. ஆனால் மக்கள்லாம் வந்து ரொம்ப மோசமான நிலை பயந்துட்டு இருக்காங்க. இதுக்கான முன்னெச்சரிக்கையும் அதுக்கான பாதுகாப்பும், ரெண்டாவது வந்து பகுதியில் உள்ள கிராமத்துக்கெல்லாம் மக்களுக்கெல்லாம் போய் இங்கேருந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இதுமாரி இருக்கணும், இதுமாரி இந்த இடத்துல நான் பாதுகாப்பு கொண்டு வைக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த இடப்பெயர்ச்சி செய்யலை. அப்போ எங்கே போகணும் எங்கே வரணும்னு தெரியல. எனவே வந்து இந்த வீடு நடந்து வெளியேற நீரின் அளவும் குறித்தும் அது எவ்வளவு வேகத்தில் வரும் என்பது குறித்து அதிகாரிகள் வந்து உடனடியாக கிராம மக்களுக்கு வந்து தெளிவுபடுத்த வேண்டும் என்பதே இப்பகுதி மக்கள் வந்து கோரிக்கையாக உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கந்தன். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த தொடர் கனமழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து திருநெல்வேலி குறுக்குந்துறை அருள்மிகு முருகன் கோவில் நீரில் மூழ்கியது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்த தொடர் கனமழையால் ராமநதி, கடனாநதி உள்ளிட்ட அணைகளில் இருந்து நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. மேலும் பாபநாசம் கீழணை பகுதியிலும் கனமழை பெய்ததாலும் தாமிரபரணியில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. இதனால் திருநெல்வேலி குறுக்குத்துறை அருள்மிகு முருகன் கோவிலின் ஒரு பகுதி முழுவதுமாக நீரில் மூழ்கியுள்ளது. தொடர் கனமழை காரணமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அணைகளின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. பெரம்பலூரில் பெய்த கனமழை காரணமாக 10க்கும் அதிகமான ஏரிகள் நிரம்பியதால் விவசாயிகள் மற்றும் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகம் முழுவதும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் உள் மாவட்டங்களில் மழையில்லாமல் இருந்து வந்தது. இந்த நிலையில் பெரம்பலூர் மாவட்டத்தில் 2 நாட்களாக மழை பரவலாக பெய்து வருகிறது. குறிப்பாக 226 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அரும்பலூர், பூலாம்பாடி உள்ளிட்ட 10க்கும் அதிகமான பகுதிகளில் கனமழை காரணமாக ஏரிகள் நிரம்பியுள்ளன. பாளையம் பகுதியில் 5 ஆண்டுகளுக்கு பின்னர் ஏரி நிரம்பியுள்ளதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். 4-5 வருஷமா வந்து மழை வெள்ளம் எதுவுமே ஏற்படல, ஏரி கடப்படல, விவசாயிகளும் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. இந்த 2 நாளாக மழை பெஞ்சதில் வந்து நல்ல மழை பெஞ்சு இன்னைக்கு ஏரி வந்து கடை போய் நல்லா சிறப்பாக இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து நெல் எல்லாம் பயந்துட்டு எல்லாம் சிறப்பாக இருக்கோம். வேலூரில் உள்ள ஓட்டேரி ஏரி 16 ஆண்டுகளுக்கு பிறகு நிரம்பியுள்ளதை அடுத்து தண்ணீர் வழிந்தோடும் காட்சியை காண திரளான மக்கள் அந்த பகுதியில் குவிந்து வருகின்றனர். வேலூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த தொடர் கனமழையால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள நீர்நிலைகள் நிரம்பின. இந்த நிலையில் வேலூரில் உள்ள ஓட்டேரி ஏரி கடந்த 16 ஆண்டுகளுக்கு பின் தற்பொழுது நிரம்பியுள்ளதால் அந்த பகுதி மக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஏரியில் இருந்து வெளியேறி வரும் நீரில் அந்த பகுதியில் உள்ள சிறுவர்கள் குளித்து மகிழ்ந்தனர். மேலும் ஏரி நிரம்பியுள்ளதை காண அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் உள்ளனர். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப கோடி போகுது. இதனால எங்கள் வேலூர் மக்கள் ரொம்ப திருப்தி அடைகிறாங்க. இன்னும் கொஞ்சம் ஏரியை தூர் வாரியிருந்தால் இன்னும் கூட திருப்தியாக இருக்குதுங்க. ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் இந்த வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஆச்சு நான் பார்த்து. ஆனால் இப்போ நான் பார்த்து ரொம்ப மனசு திருப்தியோடு போகிறேன். 16 வருஷமாக நிரம்பாத ஏரி இன்னைக்கு நிரம்பி கோடி போகிற அளவுக்கு மழை பெய்திருக்கிறது. அந்த வருண பகவானுக்கு தான் முதல்ல நன்றி செலுத்தணும். அரசாங்கம் கொஞ்சம் நடவடிக்கை எடுத்து இருக்கிற தண்ணியை இன்னும் வருங்காலத்துக்கு எந்த விதத்தில் பக்குவமாக பாதுகாத்து மக்களுக்கு பயன்படுற வகையில் செயல்படுத்தணும். தமிழகத்தில் தொடரும் கனமழையால் முட்டை விலை குறைந்துள்ளது. கடந்த ஆண்டு இதே நாளில் ₹3.76 இருந்த முட்டை விலை இன்று ₹3.50 உள்ளது. மழையால் மற்ற மாநிலங்களுக்கு முட்டைகளை எடுத்துச் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் நாமக்கல்லில் முட்டைகள் தேக்கம் அடைந்துள்ளன. மேலும் மழை காரணமாக கோழிக்கு தேவையான தீவனப் பொருட்கள் பிற மாநிலங்களில் போதுமான அளவு கிடைக்கப் பெறாததால் உற்பத்தி குறைந்துள்ளதாக தமிழ்நாடு கோழி பண்ணையாளர்கள் சம்மேளனத்தின் மாநில தலைவர் ஆர் நலத்தம்பி தெரிவித்தார்.
முட்டையினுடைய கன்சம்ஷன் மழையினால் நிறைய வெள்ளத்தினால கன்சம்ஷன் குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஆந்திராவிலையும் முட்டையினுடைய அதாவது டிரான்ஸ்போர்ட் எங்கேயுமே போகல, ஆந்திராவிலேருந்து போக வேண்டிய முட்டைகள். அதனால் முட்டைகள் வந்து கொஞ்சம் தேங்கியிருக்கு, கன்சம்ஷன் குறைஞ்சிருக்கு. அதை ஒரு காரணத்தினால தான் இந்த முட்டை விலை 10 பைசா குறைச்சிருக்கு. பட் இதுக்கு மேலே குறைக்க வேண்டிய வாய்ப்பு இருக்காது. அரியலூரில் உள்ள அருந்தவநாயகி உடனுரை ஆலந்துறையார் கோவிலில் 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கார்த்திகை முதல் சோமவாரம் மற்றும் பிரதோஷம் இரண்டும் சேர்ந்து வந்த இந்த நாளில் 108 சங்குகளை வைத்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. மேலும் பூஜிக்கப்பட்ட சங்குகளை கொண்டு சிவனுக்கு அபிஷேகமும், பிரதோஷத்தை முன்னிட்டு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் நந்திக்கு அபிஷேகமும் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் சங்காபிஷேகத்தை கண்டு ரசித்ததுடன் சுவாமி தரிசனமும் செய்தனர். கார்த்திகை மாதம் சோமவாரத்தில் 108 சங்காபிஷேகம் கோயிலில் நடக்கும். சிவன் கோயிலில், சில கோயிலில் தான் நடக்கும். பிரதோஷத்தினால் நந்திக்கு அபிஷேகம், தாயாருக்கும் அபிஷேகம், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு எல்லாம் வேண்டிக்கிட்டு அபிஷேகம் பண்ணுறாங்க. அர்ஜென்டினா அதிபர் தேர்தல், எதிர்க்கட்சி வேட்பாளர் மொரிசியோ மேக்ரி வெற்றி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். அர்ஜென்டினா நாட்டு அதிபர் தேர்தலின் முதற்கட்ட வாக்குப்பதிவில் எதிர்க்கட்சி வேட்பாளர் மௌரிசியோ மேக்ரி 53% வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். அர்ஜென்டினாவின் புதிய அதிபரை தேர்வு செய்வதற்கான தேர்தலில் நேற்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்த தேர்தலில் ஆளும் கட்சி வேட்பாளரான டேனியல் ஸ்கேலிக்கும் மாற்றத்தை முன்னிறுத்தி பிரச்சாரம் செய்த வேட்பாளர் மௌரிசியோ மேக்ரிக்கும் இடையே கடும் போட்டி நிலவியது. முதற்கட்ட வாக்கு எண்ணிக்கையின் இறுதியில் மேக்ரி 53% வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். மேக்ரியை எதிர்த்த டேனியல் 46% வாக்குகள் பெற்றுள்ளார். டேனியலின் தவறான பொருளாதார கொள்கையே தோல்விக்கு காரணம் என்ற நாட்டு அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். இந்த தேர்தல் வெற்றியை அடுத்து தலைநகரான பியூனஸ் ஏரிஸில் மக்கள் திரளாக கூடி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். El encuentro de la Argentina que defendió su dignidad, que no se sometió, que quiere algo mejor y que dice sí, se puede, sí, se puede. தென்னாப்பிரிக்க அணிக்கு இந்திய சுழற்பந்து வீச்சாளர்கள் நெருக்கடி அளித்து வருவதாக இந்திய பேட்ஸ்மேன் முரளி விஜய் கூறியுள்ளார். 4 டெஸ்ட் போட்டிகளில் விளையாட தென்னாப்பிரிக்க அணியினர் இந்தியா வந்துள்ளனர். மொஹாலியில் நடைபெற்ற முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றது. பெங்களூருவில் நடைபெற்ற 2வது டெஸ்ட் போட்டி மழை காரணமாக டிராவில் முடிந்தது. இந்த நிலையில் 3வது டெஸ்ட் போட்டி மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் நாளை மறுநாள் நடைபெற உள்ளது. இதற்காக இந்திய வீரர்கள் இன்று வலைப்பயிற்சியில் ஈடுபட்டனர். இதனிடையே செய்தியாளர்களுடன் பேசிய இந்திய வீரர் முரளி விஜய், இந்திய சுழற்பந்து வீச்சாளர்கள் தென்னாப்பிரிக்க அணிக்கு நெருக்கடி அளித்து வருவதாக கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 2000 கோடி ரூபாய் நிதி கேட்டு முதல்வர் கடிதம். 940 கோடி ஒதுக்கியது மத்திய அரசு. காற்றழுத்த தாழ்வுநிலை நீடிப்பதால் மழை நீடிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கிரானைட் முறைகேட்டில் உயர் அலுவலர்களுக்கு தொடர்பு. சகாயம் அறிக்கையில் தகவல். பள்ளி கல்லூரிகளை திறப்பதற்கு முன்பு கட்டடங்களின் உறுதித்தன்மையை ஆய்வு செய்க. தமிழக அரசுக்கு டாக்டர் பாரிவேந்தர் வேண்டுகோள். இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.